அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமான் கொண்ட மூமின்களே, இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், இந்த புனிதமான முஹர்ரம் மாதத்தில் நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு அமல் பற்றி தான். அதாவது நம்மில் ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ ஆசைகள் இருக்கின்றன. பல்வேறு கஷ்டங்களில் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆசைகள் நிறைவேறவும், நம்முடைய கஷ்டங்கள் நீங்கவும், வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கவும் நாம் செய்யக்கூடிய மிக எளிய ஒரு வழியை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். மோமின்களே, நன்மைகள் மலர்ந்து குலுங்கும் காலமாக அல்லாஹு தாலா தனது அடியார்களின் மீது ஏராளமான அருளையும் அருட்கொடைகளையும் பொழிகின்ற இந்த புனிதமான முஹர்ரம் மாதம் எவ்வளவு மகத்துவமிக்கது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் மாதம் என்பதையும் நாம் அறிவோம். ஆனால் இந்த புனிதமான மாதத்தின் மிகவும் சிறப்பு மிகுந்த முதல் நாட்களில் மிக உயர்ந்த சிறப்புடைய ஒரு இரவும் ஒரு பகலும் நம்மை வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது புனிதமான வெள்ளிக்கிழமை இரவும் வெள்ளிக்கிழமை பகலும். அன்பிற்குரியோர்களே, இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை இரவும் வெள்ளிக்கிழமை பகலும் மிகவும் மகத்துவம் மிகுந்த நேரங்களாகும். நம்முடைய துஆக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்களாகும். அதனாலேயே ஒவ்வொரு மோமீனுக்கும் நான் இப்போது சொல்லித்தரக்கூடிய அல்லாஹுவின் புனிதமான குர்ஆனில் உள்ள மிக முக்கியமான மகத்துவம் மிகுந்த ஒரு சூறாவை நீங்கள் மறக்காமல் ஓத வேண்டும். இந்த சூறாவை நீங்கள் வெறும் 3 முறை ஓதிவிட்டு அல்லாஹுவிடத்தில் உங்கள் கஷ்டங்களை கூறுங்கள், உங்கள் ஆசைகளை கூறுங்கள். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹு தாலா அவற்றை உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். அல்லாஹு தாலா இந்த புனிதமான முஹர்ரம் மாதத்தின் பரக்கத்து மூலமாகவும், இந்த வெள்ளிக்கிழமை இரவின் மற்றும் வெள்ளிக்கிழமை பகலின் பரக்கத்தின் மூலமாகவும் நம்முடைய எல்லா நல்ல ஹலாலான ஆசைகளையும் நிறைவேற்றி தருவானாக. பலர் தங்களுக்காக துஆ செய்யும்படி வசியத் செய்திருந்தாங்க. யா அல்லாஹ், அவர்களின் எல்லா நோக்கங்களையும் எல்லா ஆசைகளையும் எல்லா கஷ்டங்களையும் அவர்கள் நினைத்தபடியே நீ நிறைவேற்றி கொடு அல்லாஹ். யா ரப்பே, அவர்களின் உள்ளங்களில் என்ன இருக்கிறது என்பது நீ நன்றாக அறிவாய். அவர்களின் கஷ்டங்கள் என்ன என்பதை நீ அறிவாய். அவர்களின் வாழ்க்கையில் அமைதியை வழங்குவாயாக. அவர்களின் தேவைகளையும் ஆசைகளையும் அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக. யா ரஹ்மானே, எங்கள் வாழ்க்கையில் வறுமையை கொடுத்து எங்களை சோதிக்காதே யா ரப்பே. நோய்களை கொடுத்து எங்களை சோதிக்காதே யா ரப்பே. கடனில் இருப்பவர்களின் கடன்களை அடைக்க உதவி செய் யா ரப்பே. குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு சாலிகான குழந்தைகளை வழங்குவாயாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. மரணிக்கும் நேரத்தில் ஈமானோடு உள்ள மரணம் அல்லாஹுவின் புனிதமான சொர்க்கத்தில் எங்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்வதற்கும் தௌஃபீக் வழங்குவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மூமின்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்று சில சிறப்பு மிகுந்த காலங்களை நமக்காக ஏற்படுத்தி தந்திருப்பது தான். அவற்றில் மிக முக்கியமான மாதங்களில் ஒன்றுதான் நாம் தற்போது இருக்கும் இந்த புனிதமான முஹர்ரம் மாதம். அது மட்டுமில்லாமல் அதில் உள்ள முதல் 10 நாட்கள் மிகவும் சிறப்பு மிகுந்த நாட்களாகும். அவற்றில் மிக முக்கியமான இரவும் பகலும் இந்த புனிதமான வெள்ளிக்கிழமையின் இரவும் வெள்ளிக்கிழமை பகலாகும். அவற்றின் மகத்துவத்தை முழுமையாக வர்ணித்து முடிக்க முடியாது. அவ்வளவு உயர்ந்த சிறப்புடைய நேரம் அது. அல்லாஹு தாலா ஏராளமான அருள்களை வழங்கும் நேரம், நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நேரம், நாம் செய்யும் இபாதத்துகளுக்கும் நற்செயல்களுக்கும் அல்லாஹு தாலா ஏராளமான நன்மைகளை வழங்கும் நேரமும் நாளுமாகும். உண்மையான மூமின்கள் இந்த நாளையும் இந்த நேரத்தையும் ஒரு நொடியை கூட வீண் செய்ய மாட்டாங்க. ஏனெனில் ஒவ்வொரு நொடியும் அளவற்ற மகத்துவம் கொண்டது. அதனால தான் மோமின்களே, நாம் அனைவருமே இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை இரவிலும் வெள்ளிக்கிழமை பகலிலும் அதிகமாக தொழுவோம். அதேபோல் புனித திருக்குரானை ஓதுவோம், திக்ருகளை அதிகப்படுத்துவோம், ஸலவாத்துகளை அதிகமாக ஓதுவோம், துஆக்களை அதிகமாக செய்வோம். இவை அனைத்தையும் ஏன் செய்கிறோம்? நாளை மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்காக, அல்லாஹ்வின் புனிதமான சொர்க்கத்தை அடைவதற்காக. வாழ்க்கையில் பலரும் பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறாங்க. ஏராளமான கஷ்டங்களில் மாட்டிக்கொண்டு வாழ்கிறாங்க. பலருக்கு தங்களுடைய நல்ல நோக்கங்களும் ஆசைகளும் நிறைவேற வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. ஆனால் அவை அனைத்தையும் அடைந்து கொள்ள அல்லாஹு தாலா நமக்கு தந்த அரிய வாய்ப்பு தான் இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை இரவும் வெள்ளிக்கிழமை பகலும். அதே போலவே துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் மிக பெரிய மகத்துவமும் சிறப்பும் கொண்ட நேரமாக இது இருக்கிறது. இன்றைக்கி
உங்களிடம் நான் கற்றுத்தரக்கூடிய இந்த சூறா அன்பிற்குரியோர்களே ஒவ்வொருவரும் தினமும் கட்டாயமாக ஓத வேண்டிய ஒரு சூறா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சூறா தான். இந்த சூறாவை ஒரு நாளில் ஒரு முறையாவது ஓதாதவங்க உண்மையில் பெரிய இழப்பில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு மிகப்பெரிய பாக்கிய குறை அப்படின்னு சொல்லலாம். ஏனெனில் இந்த சூறாவை தினமும் ஒரு முறை ஓதுகின்றவனுக்கு அல்லாஹு தாலா வழங்கும் நன்மைகளை நீங்கள் அறிந்துவிட்டால் இனி ஒருபோதும் இந்த சூறாவை ஓதாமல் இருக்க மாட்டீங்க. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் இருள் சூழ்ந்த வாழ்க்கையாக இருக்கிறது. பலருடைய வாழ்க்கை கஷ்டங்களை கேட்டாலே மனம் வேதனைப்படும். ஆனால் மோமின்களே, இந்த இருள் சூழ்ந்த வாழ்க்கைக்குள் ஒளியை கொண்டு வரக்கூடியதும் நிம்மதியை கொண்டு வரக்கூடியதும் நம்முடைய கஷ்டங்களை நீக்கக்கூடியதும் மிகுந்த சக்தியும் மகத்துவம் கொண்ட ஒரு சூறா தான். இந்த சூறாவை தினமும் வழக்கமாக ஒரு முறை ஓதுபவர்களின் வாழ்க்கையில் எந்த ஆபத்தும் வராது, எந்த முசீபத்தும் வராது, எந்த விபத்தும் வராது, எந்த கஷ்டமும் வராது. மகிழ்ச்சியும் நிம்மதியும் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சூறாவை ஓதுவதன் காரணமாக அல்லாஹு தாலா அவர்களை இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றோர்கள் கூட்டத்தில் சேர்த்து விடுவான். ஆனால் அன்பிற்குரிய மோமின்களே, யாரும் விரும்பாத ஒரு விஷயம் வாழ்க்கையில் வறுமை வருவதுதான். கடன் சுமையால் கஷ்டப்படுவதை யாரும் விரும்ப மாட்டாங்க. அதே போல் கடன் வாங்கிவிட்டு அதை அடைக்க முடியாமல் தவிக்கும் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அனைவருமே இந்த சூறாவை 3 முறை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் இன்ஷா அல்லாஹ் அதன் பிறகு பொருளாதார கஷ்டங்கள் உங்களுக்கு வராது. கடன்கள் கோடிக்கணக்கான ரூபாய் இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவற்றை அடைக்க வழி செய்து தருவான். செல்வம் என்பது அதிகரிக்கும். செல்வத்தில் பரக்கத் உண்டாகும். யாரிடமும் கை நீட்ட வேண்டிய நிலையோ தலை குனிய வேண்டிய நிலையோ வராது. இந்த ஒரு சூறாவை வெறும் 3 முறை ஓதிவிட்டு அல்லாஹு தஆலாவிடத்தில் உங்கள் கஷ்டங்களை கூறுங்கள். அதேபோல் இந்த சூறாவை தினமும் ஒரு முறை ஓதும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் ஒருபோதும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கடன் சுமையால் கஷ்டம் தர மாட்டான். பொருளாதார நெருக்கடியும் வராது. மரணம் வரும் வரை உங்கள் கைகள் காலியாக இருக்காது. என்னிடம் பணம் இல்லை என்கிற கவலையும் இருக்காது. அது மட்டுமில்லாமல் தேவையில்லாத செலவுகளும் வராது. காரணம் இல்லாமல் பல செலவுகள் வந்து நம்மிடம் இருந்த பணத்தை எடுத்து சென்று விடுகின்றன, அப்படிதானே? ஆனால் இந்த சூறாவை ஓதுகின்றவனுக்கு அப்படிப்பட்ட வீண் செலவுகள் வராது. ஏன் அப்படிப்பட்ட செலவுகள் வருகிறது தெரியுமா? நம்முடைய செல்வத்தில் பரக்கத் இல்லாததால் தான், நம்முடைய வீட்டில் பரக்கத் இல்லாததால் தான், நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத் இல்லாததால் தான். அதனால் இந்த சூறாவை தினம் ஒரு முறை ஓதினால் அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் பரக்கத் செய்வான். அதனாலேயே நீங்கள் பயமின்றி மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் மன அமைதியுடனும் வாழ முடியும். மிக பெரிய அதிசயமும் மகத்துவம் கொண்ட ஒரு சூறா இது. பெரிய மார்க்க அறிஞர்கள் இந்த சூறாவை பற்றி கூறியிருப்பது என்னவென்றால், இந்த சூறாவை தினமும் ஒரு முறை ஓதும் வீடுகளுக்கு அல்லாஹு தஆலா பெரிய கஷ்டங்களை வரவிட மாட்டான். எவ்வளவு பெரிய சோதனைகளில் அவர்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை அவர்களிடமிருந்து அல்லாஹு தஆலா நீக்கி விடுவான். நாம் அனைவருமே மிகவும் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய ஆரோக்கியம்தான். நம்முடைய ஆரோக்கியம் இழந்துவிட்டால், நமக்கு நோய் என்பது வந்துவிட்டால், அதன் பிறகு கோடிக்கணக்கான ரூபாய் செல்வம் இருந்தாலும், அழகான மனைவி இருந்தாலும், நல்ல கணவன் இருந்தாலும், எல்லா வசதிகள் இருந்தாலும், விலை உயர்ந்த வாகனங்களும் பெரிய வீடும் இருந்தாலும் அவற்றால் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் அவற்றை அனுபவிப்பதற்கான ஆரோக்கியம் உடல் நம்மிடத்தில் இருக்காது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுவது நல்ல ஆரோக்கியமும் ஆஃபியத்தோடும் கூடிய ஒரு உடலும் தான். நம்முடைய உடல் நலம் கெட்டுவிட்டால் மோமின்களே, நம்முடைய எல்லாமே இழந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு சூறாவை தினமும் ஒரு முறையாவது ஓதும் வீடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹு தஆலா கடுமையான நோய்களை கொடுத்து சோதிக்க மாட்டான். ஏற்கனவே நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் நோயையும் அல்லாஹு தஆலா எளிதாக நீக்கி விடுவான். அது மட்டுமில்லாமல் அல்லாஹு தஆலா நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியிருந்தால், அதாவது செல்வத்தை வழங்கியிருந்தால், நல்ல நல்ல சாலிகான குழந்தைகளை வழங்கியிருந்தால், அன்பான கணவன் அல்லது மனைவியை வழங்கியிருந்தால், நல்ல வீடு நல்ல வாகனம் எல்லா வசதிகளையும் வழங்கியிருந்தால், சுருக்கமாக சொன்னால் எந்த குறையும் இல்லாமல் பரக்கத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடன் வாழும் வாழ்க்கை வழங்கியிருந்தால், அதை பார்த்து பலருக்கும் பொறாமை ஏற்படும். அதனால்தான் பிறரின் கண்திருஷ்டி, சிறு சேவினை, நாக்கு திருஷ்டி மற்றும் அது போன்ற தீமைகள் நம்மை தாக்காமல் இருக்க வேண்டும். இந்த சூறாவை தினமும் ஒரு முறையாவது ஓதுவதன் மூலம் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பான். அது மட்டுமில்லாமல்
இந்த சூரா 3 முறை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்தால் இந்த மாதிரிப்பட்ட எல்லா கஷ்டங்களிலிருந்தும் அல்லாஹு தாலா நம்மை விடுவிப்பான். நம்மிடம் எல்லா அருட்கொடைகளும் இருந்தாலும் பிறரின் கண்திருஷ்டி அல்லது சிஹர் நம்மை தாக்கினால் அவற்றை நாம் இழந்து விடலாம். ஏனெனில் அல்லாஹுவின் தூதரான இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே சிஹர் செய்யப்பட்டிருந்தது. அல்லாஹுவின் ரசூலுக்கே அது ஏற்பட்டிருந்தால் நமக்கு ஏற்படாது என்று எப்படி சொல்ல முடியும்? ஒருவருக்கு சிஹர் என்பது ஏற்பட்டுவிட்டால் அவருடைய வாழ்க்கையில் பல துன்பங்களும் வீழ்ச்சிகளும் அது காரணமாக அமையலாம். அதுபோலவே கண் திருஷ்டி, நாக்கு திருஷ்டி பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனாலேயே மோமின்களே, இந்த சூறாவை தினமும் குறைந்தது ஒரு முறையாவது வழக்கமாக ஓதுங்கள். அது முடியாவிட்டால் அவ்வப்போது 3 முறை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்கள் கஷ்டங்களை கூறுங்கள். இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட எல்லா துன்பங்களிலிருந்தும் அல்லாஹு தாலா உங்களை பாதுகாப்பான். மேலும் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல நம்முடைய எல்லா ஆசைகளும், எல்லா தேவைகளும், எல்லா ஹலாலான கனவுகளும் நிறைவேற வேண்டுமென்றால் இந்த சூறாவை 3 முறை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்தாலே போதும். குறிப்பாக இந்த புனிதமான முஹரம் மாதத்தில், இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை இரவும் வெள்ளிக்கிழமை பகலிலும் இதை செய்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய துவாக்கள் அல்லாஹு தாலா நிராகரிக்க மாட்டான். நம்முடைய நல்ல ஆசைகளை நிறைவேற்றி தருவான், நம்முடைய கஷ்டங்களை நீக்கி தருவான். அதனாலேயே இன்றைய இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை இரவிலும் வெள்ளிக்கிழமை பகலிலும் இந்த சூறாவை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய மறந்து விடாதீங்க. இறைவன் நமக்கு தௌஃபீக் வழங்குவானாக. இந்த சூறாவின் பரக்கத்தின் மூலம் நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் தாலா நீக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஈமான் கொண்ட சகோதர சகோதரிகளே, இவ்வளவு மகத்துவமும் நன்மைகளும் பலன்களும் கிடைக்கக்கூடிய இந்த மகத்துவம் மிகுந்த சூறா எது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதற்கு முன்பாக இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது இந்த சூறாவை வழக்கமாக ஓதுகின்றவனுக்கு அவர்களுடைய கபரில் இந்த சூறா ஒரு ஒளியாக வந்து சேரும். அதாவது நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நம்முடைய குடும்பத்தினர் அனைவரும் நம்முடன் இருப்பாங்க. நம்முடைய உம்மா இருப்பாங்க, நம்முடைய வாப்பா இருப்பாங்க, மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள், உறவினர்கள் அனைவரும் நம்மை சுற்றி இருப்பாங்க. ஆனால் கபருக்குள் சென்ற பிறகு யார் இருக்கிறாங்க? யாருமே கிடையாது. நாம் மட்டும் தனியாக இருக்க வேண்டிய இடம்தான் கபர். ஆனால் அந்த கபரில் நமக்கு துணையாகவும் நமக்கு ஒளியாகவும் இந்த சூறா வந்து நிற்கும். அதுபோலவே மறுமையிலும் இது நமக்கு ஒரு உதவியாளராக இருக்கும். அதே போல் நான் முதலே கூறியது போல இம்மையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான எல்லா நல்ல ஹலாலான தேவைகளையும் அல்லாஹ்விடம் கேட்டால் அவற்றை நிறைவேற்றி தரக்கூடிய மகத்துவம் மிகுந்த ஒரு சூறாவும் இதுதான். அப்படியானால் அந்த சூறா எது என்று இப்போது நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதுதான் சூரத்துல் முல்க். எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சூறா தான் இது. பலர் இதை தினமும் ஓதுகின்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் அன்பிற்குரியவர்களே, நீங்கள் இந்த சூறாவை தினமும் ஒரு முறை ஓதுகின்றவர்களாக இருந்தால் அதனுடன் இதை 3 முறை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள். இந்த சூறாவை ஓதுவதற்கு மிகவும் சிறப்பான நேரம் மஹரிப் தொழுகைக்கு பிறகு. மஹரிப் தொழுகைக்கு பிறகு இந்த சூறாவை 3 முறை ஓதிவிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்தால் உங்கள் தேவைகளையும் உங்கள் ஆசைகளையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான். அது மட்டுமில்லாமல் துவா செய்து முடித்த பிறகு இஷ்ஃபி என்று சொல்லி சுத்தமான ஒரு டம்ளர் தண்ணீரிலோ அல்லது ஒரு பாத்திரம் நிறைய தண்ணீரிலோ அதை ஊதிவிடுங்கள். பிறகு அந்த தண்ணீரை உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு எல்லாருக்குமே குடிக்க கொடுங்கள். அதாவது உங்கள் வீட்டில் உள்ள உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் வீட்டில் யார் யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் குடிக்க கொடுங்கள். அது மட்டும் இல்லாமல் மீதம் இருக்கும் தண்ணீரை உங்கள் வீட்டில் தெளித்துவிட்டால் இதுவரை நான் கூறிய எல்லா மகத்துவங்களும் எல்லா நன்மைகளும் எல்லா பலன்களையும் அல்லாஹு தாலா உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் வழங்குவான். அதனாலே இந்த ஒரு காரியத்தை உங்கள் வீட்டில் யாராவது ஒருவர் செய்தாலே போதும், அந்த பரக்கத்தை அல்லாஹு தாலா வீட்டில் உள்ள அனைவருக்கும் வழங்குவான். குறிப்பாக ஒரு உம்மா செய்தால், வீட்டில் உள்ள உம்மா தங்களுடைய பிள்ளைகளுக்காக இதை செய்து துவா செய்தால் அந்த துவாவை அல்லாஹு தாலா மிக எளிதாக ஏற்றுக்கொள்வான். இதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் நாம் காப்பாற்றப்பட வேண்டியது இன்மை வாழ்க்கை மட்டுமல்ல, கபருடைய வாழ்க்கையிலும் நாம் காப்பாற்றப்பட வேண்டும். கபரின் வாழ்க்கையை பயப்படுகின்றவர்கள், அங்குள்ள பாம்புகள், தேள்கள் மற்றும் தாக்கக்கூடிய உயிரினங்கள், கபரில் நடைபெறும் விசாரணை, அங்குள்ள வேதனை ஆகிய அனைத்தையும் பயப்படுகின்றவர்கள், அதேபோல் யாரும் உதவிக்கில்லாமல் இருள் சூழ்ந்த கபரில் நாம் தனியாக படித்திருக்கும் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஒளியாகவும் துணையாகவும் வரக்கூடிய சூறா தான் சூரத்துல் முல்க். அதனாலேயே மூமின்களே, இந்த சூரத்துல் முல்க தினமும் ஒரு முறை வழக்கமாக ஓதுங்கள். அதனுடன்
உங்கள் தேவைகளும் உங்கள் ஆசைகளும் உங்கள் கஷ்டங்களும் நீங்குவதற்காக அல்லாஹு தாலா நம்முடைய துஆவை எளிதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் இந்த சூறாவை 3 தடவை ஓதிக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். அது மட்டுமில்லாமல் மோமின்களே, இந்த புனிதமான முஹர்ரம் மாதம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்கள், மிக சிறப்பு மிகுந்த இரவுகள், மிக சிறப்பு மிகுந்த நாட்கள், குறிப்பாக இந்த புனிதமான வெள்ளிக்கிழமையின் இரவும் வெள்ளிக்கிழமை பகலும் இருக்கின்றன. அப்படிதானே? அந்த நாட்களில் நீங்கள் மறக்காமல் மகரிப்புடைய தொழுகைக்கு பிறகு இந்த சூறாவை 3 தடவை ஓதிக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் உங்கள் ஆசைகளை கூறுங்கள், உங்கள் கஷ்டங்களை கூறுங்கள்.